ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள். மீடியாக்களில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சோப்பு வலம் வந்துட்டுருக்கு. அது போட்டால் நல்லா பிரைட் ஆகிடுறாங்க, சாஃப்ட் ஸ்கின் ஆகிடுது, அப்படி இப்படின்னு நிறையா பொய் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் அதை பார்த்து நம்பி நாங்களும் ஒரு ஆர்டர் போட்டோம். இந்த சோப்பு நேம் பாருங்கள், கர் சோப்பு. இது எல்லா இடமும் இப்படி தான். அதை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பேக்கேஜ் கூட பாருங்கள், ஒரு ப்ராப்பராக இல்லை, ஏதோ ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சோப்பை பாருங்கள், வரும்போது எப்படி நசுங்கி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? இப்படி நொறுங்கி இவ்வளோ கேவலமாக வருது. இப்படிலாம் ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு பணத்துக்காக மட்டும்தான் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இது கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது. பேக்கேஜெலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப ஒரு நைஸ் பேப்பரு. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் மாதிரியே தெரியல, டூப்ளிகேட் மாதிரி தான் தெரியுது. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் இது டூப்ளிகேட் தான், கன்ஃபார்ம் பண்ண முடியுது நம்மளால். கொடுக்குறவங்க ஒரு ப்ராப்பராக பேக் பண்ணி தரணும். இதெல்லாம் வாங்கி நாம் எப்படி யூஸ் பண்ணுறது? இது வந்த மாதிரியே நாங்கள் ரிட்டர்ன் போட்டுறோம். பாருங்கள், தயவுசெய்து இந்த சோப்பு ஆர்டர் பண்ணுறவங்க இது நல்லா பேக் பண்ணி வருது. நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க, அதில் அதோட பாக்ஸ் போட்டு நேம் போட்டு நல்லா ப்ராப்பராக வருது. இதில் எதுவுமே இல்லை. இது என்னென்னு நாம் வாங்கி யூஸ் பண்ணுறது? ஒரு ஆன்லைனில் நம்ம வாங்குகிறோன்னா இந்த மாதிரி கொடுத்தா எப்படிங்க? கர் சோப்போட டீட்டெயில் இதான் பார்த்துங்க. தேவைப்படுறவங்க நல்லா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.